ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே சிது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய காலை வணக்கங்கள். கடந்த தொடர்பதிவாக புலிப்பாணி 300 என்ற நூலிலிருந்து பாடல்கள் சார்ந்த கருத்துக்களையும் பதிவாக தந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று வருவது பாடல் எண் 133. குரு புதன், சுக்கிரன் புதன், சனி புதன் ராசி கட்டத்தில் சேர்ந்திருக்க இது இந்த கிரக அமைப்பு பலன் சார்ந்த தகவலை வலியுறுத்தும் பாடல் இது. பாருங்கள் நண்பர்களே. பாரப்பா குரு புத்தி சேர்ந்து நிற்க பாக்கியங்கள் கிட்டுமடா புனிதன் செய்யன் ஆரப்பா அசூரகுரு புந்தி சேர அப்பனே பாடகனாம் பெரியோர் நேசம் கூரப்பா கொடுஞ்சனியும் புத்திமேவ கொற்றவனே கன தனவான் சத்துரு இல்லை வீரப்பா விஷபயமும் இல்லை இல்லை வெகு தனங்கள் உள்ளவனா விளம்ப கீழே என்று பாடலை முடித்துள்ளார். குரு புதன் சேர்ந்திருக்க நல்ல தனவனாகவும் செல்வாக்குள்ளவனாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சுத்தமான புனிதர் என்று கூறியுள்ளார். மற்றும் அசூரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்க பாடகன் கலை இசை நடனம் நாட்டியம் போன்றவற்றில் மிக சிறப்பாக அமையப்பெறுகிறார் என்பது தகவல் பாடலில் சொல்லியுள்ளார். அடுத்து கொடுஞ்சனியும் புத்திமேவ சனி என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் ஒன்று சேர சத்துருவே இல்லை என்று கூறியுள்ளார். அதே சமயத்தில் நல்ல தனவனாகவும் வாழ்ந்து வருகிறார் என்று கூறியுள்ளார். இதில் புதனும் குருவும் சேர சொன்ன தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போனாலும் உறவுகளில் பலமான கசப்புக்கள், தாய்மாமன் சார்ந்த உறவுகளில் கசப்பை காண முடிகிறது. சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர நிலம் சார்ந்த தகவல், தந்தை வழி தாத்தா சொத்து சார்ந்த விஷயங்கள் பலமான பாதிப்பையும் எதிர்வாதத்தையும் பெறுவதை நடைமுறையில் காண முடிகிறது. புதனும் சனியும் சேர்ந்திருக்க அமைய பெற்றவர்கள் ஒன்று ஏமாற்றுபவர்களாக அல்லது ஏமாற்றப்படுபவர்களாக அமைகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்து மதி புதன் சனி செவ்வாய் சேர்ந்திருக்க பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் எண் 134. கேளப்பா கலை புந்தி சனி செய் சேர கெட்டவனா துர்க்கி சதா நித்திரையுள்ளோன் ஆளப்பா அகமில்லை தரித்திரனாவான் அப்பனே அயன் விதியும் மெத்த உண்டு சீலப்பா சே இந்து சனி மாள் வெள்ளி சேர்ந்து நிற்க ஐயமெடு துன்பான் காலை ஆளப்பா குருபார்க்க வேலை இல்லை வேதை இல்லை கொற்றவனே குசலன் விதி கூறினேனே என்று பாடலை கூறி முடித்துள்ளார். ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு பாவத்தில் சந்திரன் புதன் சனி செவ்வாய் சேர்ந்து நிற்க அந்த ஜாதகன் சோம்பேறியாக காணப்படுகிறான், சதா நித்திரையுள்ளவன் என்று கூறியுள்ளார். அதே சமயத்தில் தரித்திரவான் என்றும் கூறியுள்ளார். இந்த விஷயங்கள் நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. மற்றும் செவ்வாய் சந்திரன் சனி புதன் வெள்ளி சேர்ந்திருக்க அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் லக்னாதிபதி பலகீனமாக இருக்கும் பட்சத்தில் இறந்துண்டு வாழ்கிறார் என்று சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அடுத்த பாடல் எண் 135. 4-8-1 புதன் சூரியன் சேர என்ற தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாரப்பா 2 தனில் 4-1 பகருகின்ற பகலவனும் பொந்திகோடில் சீரப்பா நிதிகிரமன் கண்ணுற்றாலும் நிலத்தின் நல்ல பூபதி போல் இருப்பான் காலை கூரப்பா குதிரைகளும் காடிகுண்டு கொற்றவனே ஏவலால் மெத்த உண்டு ஆரப்பா ஐஸ்வர்யம் மெத்த வாழும் ஐயனே ராசியுடன் பிளத்தால் கூரே என்று பாடலை முடித்துள்ளார்.
மாதுருஸ்தானமான 4ஆம் இல்லம், அஷ்டமஸ்தானம் என்னும் 8ஆம் இல்லம், லக்னம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இல்லம். இந்த 3 இல்லங்களில் அல்லது 3 வீடுகளில் சூரியன் புதன் ஒன்று சேர தரமான தகவலை கூறியுள்ளார். நல்ல செல்வம், செல்வாக்கு, நல்ல பூபதியைப் போலிருப்பான் என்றும், குதிரைகள், வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, மெத்த ஏவலால் ஒன்று என்று கூறியுள்ளார். நல்ல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். அப்படி இருந்த போதிலும் லக்னாதிபதி நின்ற நிலையை பார்த்து பலன் சொல் என்றும் எச்சரிக்கைப்படுத்தியுள்ளார். அதே சமயத்தில் இந்த புலிப்பாணி ஜோதிடம் அல்லாமல் வேறு நூல்கள், காலப்பிரகாசி, உத்தர காலாமிர்தம் போன்ற நூல்களிலும் இந்த சூரியன் புதன் ஒன்று சேரும் அமைப்போடு பிறந்த ஜாதகர்கள் புதாதி யோகம், கத்திரி யோகம், மகாலட்சுமி யோகம் போன்ற யோகங்களால் அலங்கரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இந்த அமைப்பு இருந்த போதிலும் கூட இந்த ஜாதகர் இந்த செல்வம் செல்வாக்கோடு இருந்தாலும் அவர்கள் தந்தை வழி தாத்தா பாரம்பரியத்திலிருந்து விலகி அல்லது வெளியில் செல்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சந்திரன் சூரியன், குரு சூரியன், சுக்கிரன் சூரியன், சுக்கிரன் சனி போன்ற கிரக சேர்க்கை தரும் பாடலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. ஆரப்பா அம்புலியும் ரவியும் சேர அப்பனே தனமுண்டு களத்தரணேசன். ஆரப்பா அசூரனுடன் அருக்கன் சேர அரசனோடு ஐஸ்வர்யம் மெத்த உண்டு. ஆரப்பா அசூரகுரு வெய்யோன் மேவ அப்பனே வசியனடா களத்திர போகி. ஆரப்பா அசூரகுரு நீலன் மேவ அடங்காத களத்தரமாம் அறிந்து சொல்லே என்று பாடலில் கூறியுள்ளார். சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர நல்ல தனமுண்டு, வாழ்க்கை துணையை நேசிப்பவர்கள் என்று கூறியுள்ளார். அரசருடன் அருக்கன் சேர, குருவுடன் சூரியன் சேர நல்ல செல்வம் செல்வாக்கு உள்ளவன் என்று கூறியுள்ளார். அதே சமயத்தில் ஆரப்பா அசூரகுரு நீலன் மேவ சுக்கிரனும் சனியும் சேர அடங்காத களத்திரத்தை பெறுவான் என்றும் கூறியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. இது பாடல் எண் 136. அடுத்தது பாடல் எண் 137. செவ்வாய் புதன் வெள்ளி சேர என்று கிரக அமைப்புகளை பலனை வலியுறுத்தும் பாடல் இது. பாடல் எண் 137. பாரப்பா பௌமனும் புந்தி வெள்ளி பாங்கான எவ்விடத்தில் அமர்ந்திட்டாலும் பாரப்பா பாலனுக்கு தேகபங்கம் 18 சித்தர்களும் செப்பலுற்றார். பாரப்பா குருவோடு சேயும் வெள்ளி பார்மன்னன் நேசனடா பாக்கியமெத்த. பாரப்பா பௌமனுமே புந்திமேத பண்டிதனா பாக்கியம் உண்டு பாரே என்று பாடலை முடித்துள்ளார். செவ்வாய் புதன் வெள்ளி இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேரும் பட்சத்தில் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் வரும் பொழுது தேகத்தில் அங்ககீனம் ஏற்பட்டு இருப்பது வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது அங்ககீனம் ஏற்படுகிறது. இதில் செவ்வாயோ புதனோ வெள்ளியோ நீச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த அங்ககீனம் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது அங்ககீனம் உருவாகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களோடு குருவும் சேர அனைத்து யோகத்தையும் தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு பாஷையில் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பண்டிதனாக ஆகிறார் என்றும் கூறியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலைகள் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.